இவன் சொன்னா தாண்டா அந்த படத்துக்கே நான் கூட்டு போனேன். படம் நல்லா இருந்துச்சு. அமரன் தானே? அமரன் பாத்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல சிவகார்த்திகேயன் இறந்து போகணும்னு என்னடா அவசியம் இருக்கு? ஒரு சாதாரண ஹீரோவே ஒரு 40-50 பேர் அடிச்சு போடுற மாதிரி எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஒரு மிலிட்டரி மேன் அடிச்சு போட்டு வந்திருந்தா எவ்வளவு கெத்தா இருக்கும். இது பயோபிக். இந்த பிக்கார் தானடா படம் தானடா. கிளைமேக்ஸ்ல ஒரு உயிரோட வர்ற மாதிரி இருந்தா சாய் பல்லவி அழுகணுங்கிற அவசியம் இல்லை. சுபம்னு போட்டு அழகா முடிச்சு சாய் பல்லவிக்கு வாழ்க்கை போச்சா? அண்ணே மூந்து வரதா யாரும் தெரியுமா? அவரோட உண்மை கதை இது. அந்த அளவுக்கு முட்டா போயிடுறாரு. மூந்து வரதராஜன் வந்து சிவகார்த்திகேயன், இந்து ரெப்பக்கா அவருக்கு சாய் பல்லவி. இது தெரியாம படம் பார்க்க அஜனே முகுந்த் வரதாஜனோட உண்மை கதை இது. ஒரு டைரக்ட் பண்ணட்டும்டா. அவர் மூந்து வரதராஜன் டைரக்ட் பண்ணட்டும். நல்லா அவர் ஆர்மி மேன். அவர் கொண்டுட்டாங்க. அவரோட வாழ்க்கைய படமா எடுத்திருக்காங்க. சாய் பல்லவி வாழ்க்கை ஒன்னும் போகல. ஏன்டா உயிரை வாங்கு. உண்மை கிடையாது. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கியாது. அப்ப நியூஸ் சொல்லிருக்க வேண்டியதானே. தேவையில்லாம இதுக்கு படத்துக்கு சொல்லுங்க. சென்னையில தாண்டா இருந்தாரு அவர். உண்மை கதராய் சீதாராம் அவர் நம்ம ஆளுங்களா? நம்ம வயலுக்கு ஒரு கல்யாணம் வருது. விட்டுலாம் கெட்டா இருக்குங்களா? போனேன். நம் இனத்தவரே வீரரே சூரரேன்னு போட்டு விட்டு போனேன். தெரியலன்னா கேட்டு சொல்லு. சொல்றான் பேனர்ல போடுறான். கெட்டா இருக்காப்லனாலே நம்மளாதான் இருப்பாரு. பேசாம